முரட்டுக்காளியில் சுருளிராஜன் நடிச்சிருக்காரு. சுருளிராஜனுக்கு இது நகைச்சுவை நடிப்புன்னு சொல்கிறத விட ஒரு குணச்சித்திர பாத்திரமாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அதாவது கூட இருந்தே குழி தோண்டணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஜெய்சங்கர் சார் கூடவே இருந்துக்கிட்டு குழி தோண்டுவார். அதே கோபத்தில் கேட்டேன் எப்படிப்பா, கொஞ்சம் சாந்தமா கேளு, நான் பயந்துருவேன். பண்ணையார் சுந்தரவேலுடைய காரியஸ்தன், என் பேரு சாமி பிள்ளை. உங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன விஷயம்? கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவோமா? கொஞ்ச நாள் எனக்கு முட்டி வலிக்குது, இன்னும் கல்யாணம் கூட ஆகல. இந்த வலி எப்படி வந்ததுன்னு தெரியல. என்ன கொடுக்கட்டா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் வந்த விஷயம் வேற. தென்னந்தோப்புக்கு மேற்கால இருக்கிற பண்ணையார் நிலத்துக்கு நடுவுல ஒரு 6 ஏக்கர் நிலம் இருக்குது. டிராக்டர் வச்சு உழுகிறதுக்கு சிரமமா இருக்குது. மத்தவங்க நிலம்னா அவர் சொல்லாமலே எடுத்துக்கிறாரு. ஒன்னதாச்சே, அதான் போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னாரு. எவ்வளவு பணம் வேணும்? எங்க பெரியவங்க வாங்கின நிலத்தை நாங்க விற்க மாட்டோம். பண்ணையார் கேட்டு நீ இல்லைன்னு சொல்றது அவ்வளவு நல்லதா எனக்கு தெரியல. எங்க நிலத்தை விற்கிறது எனக்கு அவ்வளவு நல்லதா தெரியல. போயிட்டு இவன் கொடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். பண்ணையார் பல்ல பிடிச்சு பதம் பார்க்க இவன் தான் சரியான ஆளு. நான் அங்க போய் பார்த்தோம். சரி விடியா, புரியாத பசங்கிட்ட வேற என்ன செய்யறது? புரியாத பயலா, திமிரு பிடிச்ச பயலுங்க. தர முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இலக்காரமா பேசலாமா? அப்படி என்னையா இலக்காரமா சொன்னா? காலையும் சொல்றான், உலகார சுந்தரவேலுடைய மிரட்டல வேற ஆள்கிட்ட வச்சுக்க சொல்லு, என்கிட்ட வச்சுக்கிட்டா வாழை ஒட்ட நறுக்கிடுவேங்கிறான். உங்களுக்கு வால் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படியா சொன்னா? அதை விட மட்டமா சொன்னா, சொல்றதுக்கு வாய் கூசுது. சொல்லியா? நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கியா, பரம்பரையா கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு ஆடார ஆட்டம் எல்லாம் ஆடுறீங்களா? உங்களுடைய அதிகாரம் தரமட்டம் ஆகிற காலம் நெருங்கிருச்சா? உங்களுடைய அழிவு அவன் கண்ணுல தெரியும். அவன் சொன்னாங்க எனக்கு உத்தரவு கொடுங்க, இப்போ போய் அவனை. சும்மாரா மூளை இல்லாத முண்டம். நம்ம ஊருக்கு ஐயா பெரிய மனுஷன்னா அவன் ஊருக்கு அவன் பெரிய மனுஷன். அதுக்காக அவன் வாயில வந்ததை எல்லாம் பேசுறதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? அப்படி இல்லங்க, இது பெரிய விஷயம். இதை இன்னும் பெருசுபடுத்தி அவனை நல்லா மாட்டி வைக்கணும்னா தந்திரமா தான் செயல்படணும். என்னையா சொல்ற? அந்த காளையனை உங்க வலையில விழ வைக்கிறேன். அவன் சொத்தையெல்லாம் சின்ன பின்னப்படுத்தி அண்ணன் தம்பியை தனித்தனியா பிரிச்சு அனாதையா அலைய விட அருமையான திட்டம் சொல்றேன். எப்போ? கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆகவே சுருளிராஜன் நகைச்சுவை நடிகர் மட்டுமல்ல, குணச்சித்திர நடிகருங்கிறதையும் நிரூபித்தார். ஆனால் அவர் குறுகிய காலத்திலேயே இறந்து போனது எங்களுக்கெல்லாம் பெரிய நஷ்டம். எங்களுக்கெல்லாம் கூட இல்லை, எல்லாருக்குமே நஷ்டம்.